फैमिलीस एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कुम्नु கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசா கொஞ்சம் ஜெகனா சமோசா கிம்தச்சந்தி எம்தாச குசரதாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இங்க வந்து 11வது நாள் காரியம் ஆனாங்க அப்படினா இங்க வந்து எப்படி வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க அது எப்படி தராங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கு அப்புறம் அதுலயே நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கத்தையும் கொடுக்கறேன் இங்க பாருங்க குட்டி பையன் வந்திருக்கான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கூட இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோக்குள்ளவே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் பணமும் கொடுப்பாங்க அது ஏன் கொடுப்பாங்கன்னு கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யாக்காவை கட் பண்ணிவிட்டு இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் இதில் வந்து அந்தளவுக்கெல்லாம் அதிகமாக காரமாக இருக்காது இது என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்குமே வந்து ஃபேவரெட் தான் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை எடுத்து இந்த மாதிரி எடுத்து ரொம்ப எல்லாம் தடவக்கூடாது இவ்வளோவே போதும் இதை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டெம்டிங்காக இருக்கும் உங்களுக்கு யாருக்கு எல்லாமே இந்த மாதிரி டெம்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இந்த மழை டைமுக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஓகே நான் வந்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி மழை அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என் மிஷின் வந்தும் கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்ருக்கு ஓகே நம்ம சாப்பிட்லாம் கொய்யாக்கா ரொம்ப நல்லதுக்கான ரொம்ப பழுத்தது சூப்பராக இருக்குது காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படின்றதுனால அதிகமாக வந்து காரம் இல்லை சூப்பராக இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொய்யாக்கா சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டி பையன் கூட கொஞ்சம் விளையாட்டுருந்தேன் அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து குட்டி பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்களா அதனாலேயே நான் வந்து குட்டி பையனை வந்து வந்தாவே நான் வந்து காட்டிடுவேன் வரல அப்படின்னா மட்டும்தான் என்னால் காட்ட முடியாது இப்போ வந்து பாருங்கள் எப்படி எல்லாமே கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தாவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பான் அழகா இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல ஏன்னா அப்பா வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த சொன்ன பார்த்தீங்களா இங்கே வந்து 11வது காரியத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 11வது காரியத்துக்கு வந்து இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற அவல் அதுக்கப்புறம் பூந்தி அதுக்கப்புறம் ரசகுல்லா வாழைப்பழம் பூரி அதுக்கப்புறம் வந்து தயிரில் செஞ்ச வடை இது எல்லாமே கொடுப்பாங்க பட் இவங்க வந்து வடை இல்லை பூரியும் கிடையாது மற்றபடி வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் வச்சு ஒரு ராயின்னு சொல்லுவாங்க தேங்காயை வச்சு பண்ணுவாங்க பாருங்கள் ரசகுல்லா வந்து அவங்களே வீட்டில் வந்து செஞ்சது தான் செய்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இவ்வளோ பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவாங்க ஏன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது ரொம்ப செலவாகும் இங்கே கண்டிப்பாக வந்து ஐயர் வந்து போய் சாப்பிட்டாதான் வந்து அவங்களோட கர்மம் பலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து சாந்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அவல் பூந்தி இதெல்லாமே அவங்க வந்து தொட்டிருக்கவே மாட்டாங்க கடையிலேருந்து கொண்டுட்டு வந்து அப்படியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஐயர் வந்து தான் இப்போது நாங்கள் வந்து பிராமின்ஸ் இல்லையா அதனால் எங்கள் பேரில் வந்து ஒரு 30 பேர் 40 பேர் கூப்பிட்டுருக்காங்க இதை வந்து சுடா தே அப்படின்னு சொல்லுவாங்க அவளை வந்து சூடா அப்படின்னு சொல்லுவாங்க தயிர் கூட கொடுப்பாங்க தயிரும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி பையன் வந்து எப்படி வந்து மேலே ஏறி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டான் நான் பயந்துட்டேன் இருந்தாலுமே மேலே போய் உட்காந்துக்கிட்டான் ஆனால் என் மாமியாருக்கும் குட்டி பையனுக்கும் செம்மையான பாண்டிங் நானாச்சும் ஏதாவது கோவம் வந்துச்சு அப்படின்னா கத்தி விட்டுருவேன் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாலாம் கத்த மாட்டேன் அதை பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவேன் சொன்னாவே அப்படியே அழுந்துருவான் நான் அதனால எதுவுமே சொல்ல மாட்டேன் மாமியார் வந்து என்ன பண்ணாலுமே கத்தவே மாட்டாங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அவன் என்ன சேட்டை பண்ணாலும் அதை ஆக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஏன்னா 2
குழந்தைய வந்து பெற்றெடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். பட் நம்ம தான் கொஞ்சம் இது இல்லை. அதனால் எப்போவுமே என்னை காட்டி தான் பயப்படுத்துவாங்க. ஆண்டி வந்து உன்னை இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அந்த கையை வச்சுட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் காமிச்ச பின்னாடிலேருந்து இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மிச்சம் மீதி இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா எல்லாமே வந்து பிராமின்ஸ்க்கே கொடுத்துருவாங்க. இருக்கேன் இதை சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த காரியம் எல்லாமே பண்ணுவாங்க. இதை சாப்பிடாம யாருமே வந்து திருப்பி வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெல்லமும் கொடுத்துருப்பாங்க. வெல்லம் பாதி பேர் கொடுக்கல அப்படின்னா சீனி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த அவல், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், சீனி, இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே பெசஞ்சு சாப்பிடுவாங்க. அப்பா வந்து பொட்டலம் கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல், அதுக்கப்புறம் 101 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புக்கு, மேபி என்ன புக்குன்னு எனக்கு தெரியல. இதை படிக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படின்போது பாருங்களேன், கையில் சேஞ்ச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். நான் முதல்ல பார்க்கும்போது வந்து 50 ரூபா தான் நினச்சேன். ஆனால் புதுசாக இருந்துச்சு. 100 ரூபா, நிறைய பேர் 50 ரூபா கொடுப்பாங்க. ஸ்ரீ பகவத்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஒடியா ஓரளவுக்கு தெரியும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒடியாவோட லாங்குவேஜ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கவே சத்தியமாக நம்ம எல்லா லாங்குவேஜ் கூட சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஆனால் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் கற்றுருக்கேன். இந்த அ எப்படி நம்ம படிப்போம், அதில் வந்து ஓ ஆ ஒரு செய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து விட்டுட்டு போனிட்டு இது எல்லாமே வந்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சதுமே ஒன்றா அந்த பூந்தி நல்லா ஸ்வீட்டாக, ஏன்னா புதுசாக செஞ்சுருக்காங்க. நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திகட்டும். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை. அதுக்கப்புறம் மாமியார் வந்து அந்த இலையில் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவல், அதுக்கப்புறம் வாழைப்பழம், ரசகுல்லா, பூந்தி, இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அங்கேயே வந்து சாப்பிடுவாங்க. அப்பா வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. பரிமாறல அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி 2 ரசகுல்லா வந்திருக்கும். இப்போ வந்து 4 ரசகுல்லா வந்திருக்கு. 2 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. வாழைப்பழம் 2 வந்திருக்கும். பூந்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அப்பா வந்து எல்லாருக்கும் பரிமாறினதால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இவனுக்கு நான் எடுத்துக்கிற குரு அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டேன். நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடல, நீ சாப்பிட்ட இல்லை, நான் சாப்பிடணும் இல்லை, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் ஒடியால் பேசுகிறது தான் கொஞ்சம் பிரச்சனை. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்க புரியாது இல்லையா? அதனால தான் ஆக்டிங்கில் வேணால் புரியும். பட் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக ரசகுல்லா நான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருந்தான். முழுசாக ஒன்று போட்டு இப்படி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி சாப்பிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ ஓகே, இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா எல்லாருக்கும்?